கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளியப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனத்திலே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உன்மேல் மனதுருகிற கர்த்தர். நம்ம சூழ்நிலை என்ன, நம்ம குடும்பத்துடைய சூழ்நிலை என்ன, இரவு நேரத்தில் எந்த சூழ்நிலையில் இணைந்திருக்கிறீங்க தேவனுக்கு தெரியும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், பெரிய பெரிய பிரச்சனைலாம் ஓடிட்டு அப்படிம்பாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் பாதுகாக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். இன்னைக்கு ஒரு 4:30 மணிக்கு போல வெளியே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். முன்னாடி பிரேக்கை சேர்த்து பிடிச்சிட்டேன். வண்டி ஸ்லிப் ஆகிட்டு கீழே விழுந்துட்டேன். கொஞ்சம் அடி, ஓமடி, நெஞ்சு பகுதியில் ஓமடி. ரொம்ப ஸ்பீடாக இல்லை, நார்மலாக. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பிரச்சனை 1000 பிரச்சனை வரலாம், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் அவருடைய கிருபை மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கும். முடிஞ்சா டெய்லி எனக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இரவும் போலும் யாரெல்லாம் செய்தி கேட்குறீங்களோ. ஒரு சின்ன 2 வீலர் வச்சுருக்கேன். வெளியில் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி பிரேக் அதிகமாக பிடிச்சிட்டேன். அவ்வளோதான், ஃப்ரெண்டு பிரேக்கு ஸ்லிப் ஆகிட்டு. யாரெல்லாம் வெளியில் பொருட்டு போயிட்டுறீங்களோ பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. கத்தோலிக்க நாள் இன்னைக்கு உபவாசம் மீட்டிங் போயிட்டு இருந்தேன். சாயங்காலம் தான் இப்படி ஆச்சு. பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர். இரவு நேரத்தில் யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும் நம்ம என்ன சூழ்நிலை இணைந்திருக்கோம். அதுக்கு தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், சூழ்நிலை தேவனுக்கு தான் தெரியும். ஒரு குடும்பத்தில் எனக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கும்பாங்க, ஒரு குடும்பத்தில் எனக்கு கம்பெனியில் பிரச்சனை கடிப்பாங்க, ஒரு குடும்பத்தில் எனக்கு வேலைக்கு ஒரு இடத்துல பிரச்சனை கடிப்பாங்க, ஒரு குடும்பத்தில் ஃப்ரெண்டு எனக்கு பிரச்சனை பண்ணிட்டு அப்படிப்பாங்க, இன்னொரு குடும்பத்தில் சொந்தக்காரங்க அப்படிப்பாங்க. அது ஒவ்வொரு வீட்டிலையுமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், உலகத்தில் 1000 பிரச்சனை வந்துட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும். நம்ம ஜீவனோடு இருக்கிறோமா, அது அவருடைய கிருபை மட்டும்தான். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அதனால இரவு நேரத்தில் யாரெல்லாம் செய்தி கேட்குறீங்களோ நன்றி ஜெபம் பண்ணுங்க. நைட் நேரத்தில் படுத்து தூங்கும்போது நன்றி ஜெபம் பண்ணுங்க. நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறார். ஒரு ட்ரிப்பு வண்டியில் வெளியில் போயிட்டு வரேன், வீட்டுக்கு வந்தால் தான் உண்டு. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. என் வாழ்க்கை இல்லை, உலகத்தில் எல்லாருடைய வாழ்க்கையுமே அதுதான். அதனால் நைட் நேரத்தில் யாரெல்லாம் குடும்பமாக இருக்கிறீங்களோ பேசி சிரித்து சந்தோஷமா இருங்க. செல்ஃபோன்லாம் வீட்டில் வந்தாச்சுன்னா கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க. ஏன்னா நிறைய குடும்பத்தில் செல்ஃபோன்லேயே மூழ்கி போயிருந்தாங்க. குடும்பமாக யாரெல்லாம் இருக்கிறீங்களோ பேசுங்க, வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசுங்க. என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை. நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு, இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணியிருக்காரு, நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. நம்ம நித்திய ஜீவன் போற வரைக்கும் நம்ம கூட தான் இருப்பார். நல்லா சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நித்திய ஜீவன் போற வரையும் நம்ம கூட தான் இயேசு கிறிஸ்து ராஜா இருப்பார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவருடைய கிருபையினால மட்டும்தான் நம்ம உயிரோட இருக்கோம். அவருடைய கிருபை தந்துதான் நம்மளை மீட்டெடுக்கார். பல சூழ்நிலை வெளியில போயிட்டு வரோம், பாதுகாக்கிறது தேவன் மட்டும்தான். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர்.
நம்ம எந்தெந்த காரியத்தில் குறையா இருக்கோம், இன்னும் நம்ம எந்த காரியத்தில் பரிபூர்ணம் அடையணும், அது எல்லாமே தேவனுக்கு தெரியும். அவர் தான் நம்ம கூட இருக்காரு. கிருபையினால் நிரப்புறாரு, பாதுகாக்கிறாரு. நம்ம இரவு நேரத்தில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நன்றி ஜெபம் பண்றோம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எனக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிக்கோங்க. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்கிறது நீங்க மட்டும்தான்ப்பா. எத்தனையோ கோடி ஜனங்கள் வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் பாதுகாக்கணும் அப்படின்னா ஒரு மனுஷனால பாதுகாக்க முடியாதுப்பா. எங்களை உருவாக்கின தேவன் மட்டும்தான் எங்களை பாதுகாக்க முடியும். இரவு பகலுமாக எங்க கூட நீங்க வரீங்க, நன்றிப்பா. யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால வேலை விட்டோம். இரவு நேரத்திலே வண்டியில போயிட்டு இருக்கிறாங்கப்பா. பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, 2 வீலர்ல போறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. பெட்ரோல் பல்க்ல வேலை பார்க்காங்க, இன்னுமாக நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்காங்க, கம்பெனியில் வேலை பார்க்காங்க, நைட் நேரத்தில் அப்போ வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் அப்போ ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் ஜெபிக்கிறாங்க. டாக்டர், நர்ஸ் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு தேவ சமாதானத்தை கட்டுடுங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் டியூட்டியில் இருக்காங்களோ கர்த்தர் கூட இருக்கணும். நைட் நேரத்தில் சிகரெட் பழக்கமோ, போயிலையோ, கஞ்சா பழக்கமோ, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்போ, தேவையில்லாத ஐக்கியமோ, அசுத்த கிரியைகளோ, தேவையில்லாத கஞ்சா, தேவையில்லாத பழக்கங்கள், விக்கிரத்துலையோ, மாந்திரியத்திலையோ, பிள்ளி சொந்தத்திலோ போய் சிக்கக்கூடாது. நைட் நேரத்தில் யாரெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய ஒரு பாதுகாப்பு வேணும். உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில் இருக்காங்க எல்லாரோட நீங்கள் கூட இருங்க. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்கிற குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் இருப்பீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஐசியூவில் இருக்குங்க, எம்ஆர் ஸ்கேன் எடுத்துக்கோங்க. படுத்த படுக்கையில் இருக்குங்க, வயசாகிட்டு காய்ச்சல், சளி, இருமல், இன்னுமா வீசிங் பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை, மார்பில் கட்டி, சில குடும்பத்தில் சரீரத்தில் கேன்சரில் பிரச்சனை, பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் கண்ணில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் ஹார்ட் ஆப்ரேஷன், சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, முதுகில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் சரீரத்தில் பல இடத்துல கட்டிகள், எத்தனையோ குடும்பத்தில் அப்போ பாதிக்கப்படுறாங்க, கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம் இரவு நேரத்தில் எந்த சூழ்நிலை அப்போ நரம்பு பிரச்சனை யாரெல்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. நீங்க இறங்கி வாங்கப்பா, பரம வைத்தியர் இறங்கி வாங்கப்பா எங்க மேல. அப்ப உங்க கரம் வைத்தா போதும்பா, எங்களுக்கு பரிபூர்ணமான சுகம் கிடைக்கும்பா. எத்தனையோ குடும்பத்துல சாட்சி சொல்லியிருக்காங்க. கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தரணும். உங்க கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கற்பத்தினியா ஜுபிலாம் கர்த்தர் மனம் இறங்கி ஆசுறீங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் கூட ஆசுறீங்க. டெலிவரி பண்ணுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாகிட்டு போகுதுப்பா. இன்னும் ஒரு நல்ல குடும்பத்துக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்துடுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லைப்பா, கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள வாங்க, சமாதானத்தை கட்டிடுங்க. டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டுது, கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள என்னன்னு சொல்லி பாருங்க. குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கு, விக்கிர வழிபாடுல இருக்காங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துல நாட்டப்படணும், பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு கிளம்பி போகணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவனர்லி அப்பா மினிஷன்லே அப்பா உங்களுடைய கரத்தில் முடியும். உங்க மகனே அப்பா இந்த நாள்லையும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. உண்மை நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் சீக்கிரமா படுத்துங்க, கிருபை செய்யுங்க. அதிக அளவில் எழுப்பிடுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேலை கொடுத்த ராஜா, பிதா, குமார், பரிசுத்த விசேஷமா உங்க பிள்ளைகளே அப்பா முத்திரை போடுங்க ராஜா. கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் உலகத்துக்குள்ள இருக்கு. தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா சிந்தனைகள் எல்லாவற்றையும் விலக்கி உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லா குடும்பத்துக்கு ஆசிரியங்க உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவையில்லா எந்த ஒரு காரியத்திலும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. உங்க ஜீவனுக்களை தாழ்த்து விடுறோம். விசேஷமாக அதிகால வேளையிலே ஆலயத்து புறப்பட்டு போகிறதுக்கு கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் தாழ்த்துவாங்களோ எங்களை பரிசுத்தப்படுத்தி அப்போ ஆலயத்தில் கொண்டு போங்க. கடலில் கஷ்டப்படுகிற குடும்பம் உண்டு,
அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. அது மாத்திரமல்ல, நைட் நேரத்தில தனிமை, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க. சில குடும்பத்தில சரீரத்தில அப்பா பல பலவீனத்தோடு இருக்காங்க. சில குடும்பத்தில வீடு வாசல் இல்லாம வெளியில தங்கியிருக்காங்க. சில குடும்பத்தில ஃப்ரெண்ட நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. தெரிஞ்சவன நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. மனுஷன நம்பி ஏமாந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. சில குடும்பத்தில நகை கொடுத்து வரல, பணம் கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம். அந்த குடும்பத்தை கர்த்தர் நியாயம் விசாரிங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. யாரெல்லாம் நைட் நேரத்திலே அப்பா மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், இனிமேல்லாம் யாருக்கா வாழ வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ, எங்களுக்கு கர்த்தர் கூட இருக்கிறீங்க. உங்க கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. சொந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க, தடையா இருக்கு. சில குடும்பத்தில வாழ்க்கையில எதை செஞ்சாலும் பிரச்சனையா இருக்கு. சரீரத்தில பலவிதமான பலவீனத்தோட ஜெபிக்கிறாங்க. நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டுக்கு. எத்தனையோ குடும்பத்தில நிம்மதி இல்லப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. யாரெல்லாம் சரீரத்தில பலவீனத்தோட இருக்கோ, அந்த பலவீனத்தை எல்லாம் நீக்கி போடுங்க. நைட் நேரத்தில சீக்கிரமா படுத்து தூங்கறதுக்கு கிருபை செய்யுங்க. அதிக அளவில் உம்முடைய சமூகத்தில கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க கரத்தில எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினமும் ஒரு நிமிடமாய் ஜெபிங்க. எங்களுக்காக அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. நீங்க ஒருவேளை ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.